இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, டெல்லியில அப்படி என்னதான் நடந்தது? டெல்லியில ரெட் ஃபோர்ட்லக்கு பக்கத்துல உள்ள சிக்னல்ல ஒரு கார் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதுல 8 பேர் இறந்திருக்காங்க. 24 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 22 கார்ஸ் வந்து அந்த பிளாஸ்ட்னால இம்பேக்ட் ஆயிருக்கு. அதனால அந்த கார் வந்து ஹுண்டாய் கார்ன்னு சொல்லப்படுது. ரெட் ஃபோர்ட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள சிக்னல்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு கார்த்தால தான் என்ன ஆயிருக்குன்னா, டெல்லியிலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஃபரீதாபாத் அப்படிங்கிற இடத்துல ஆல்மோஸ்ட் 360 கிலோகிராம் அமோனியம் நைட்ரேட் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அதில் வந்து 3 டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களையும் அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க. அது வந்து அமோனியம் நைட்ரேட் வந்து யூசுவலாகவே வந்துட்டு இந்த மாதிரி வெடி மருந்து தயார் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுற பொருள் அது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி அதை வந்து சரி அதை வந்து பெரிய அசம்பாவிதத்தை தடுக்கணும்னு போலீஸு அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு அசம்பாவிதம் வந்து டெல்லியில் இருக்கிற ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதனால் எல்லா மேஜர் சிட்டிஸும் பாம்பே அதே மாதிரி இப்போ சுற்றி இருக்கிற அத்தனை மேஜர் சிட்டிஸுக்கும் வந்து பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே அலர்ட்டாக இருங்க, பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுனால உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கார் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுன்னா இம்மீடியட்டாக போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள். என்னங்கிறது தெரியல, எல்லாருமே வந்து அந்த பதட்டத்தோடு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் இதுவாக இருங்க. இந்த இந்த நிகழ்வு வந்து மனசு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பண்ணுது. ரொம்ப 8 பேர்த்துக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம சேனல் மூலியமாக பதிவு பண்ணிப்போம். இனிமேல் வரும் நாட்களில் தான் வந்து இதனோட மோட்டிவ் என்ன, இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கா இல்லாட்டினா இது என்ன அப்படிங்கிறது வந்து இதனோட இன்னும் வரும் நாட்களில் தான் தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காரோட ஓனர் யாருங்கிறது வந்து வெளியே வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அது இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வராமல் நம்ம வந்து சொல்ல முடியாது அவங்க தான் அதுக்கு காரணமாங்கிறதும் தெரியாது. ஸோ இப்போதைக்கு வந்து இனிஷியலாக கார் பிளாஸ்ட் ஆன இன்ஃபர்மேஷன் மட்டுமே தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு 2-3 நாள் கழித்து தான் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். எல்லாத்துக்கும் ரொம்ப மனசு வேதனையோடு இந்த பதிவை நிறைவு பண்ணுறேன். இறந்தவங்க அந்த 8 பேர்த்துக்கும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்கள்.